நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து முர்க் மலை கபாப். அதாவது முர்க்னா சிக்கன், அதில் வந்து மலை கபாப் ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணுறோம். அது வந்து நீங்கள் தந்தூரி சிக்கன் நம்ம வெளியில் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெட் கலராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஒயிட் கலர், ரொம்ப பிளாண்டான கலரில் வரப்போகிற ஒரு கபாப் இது. ஸோ முதல்ல நம்ம செய்ய போகிற இந்த முர்க் மலை கபாப் அதுக்கு தேவையான பொருளாம் என்னென்னு பார்ப்போம். சிக்கன் போன்லெஸ், அதாவது எலும்பில்லாத கோழி வந்து 1/4 கிலோ, உப்பு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 1 நம்பர், சிறிதாக நறுக்கிய சீஸ் 50 கிராம், எலுமிச்சை 1½ நம்பர், க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ நம்ம இந்த முர்க் மலை கபாபுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தோம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதை போடுறோம். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது, இதை ஆட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம சிறியதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதெல்லாம் அதுக்கு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து எல்லா மசாலா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சிக்கனையும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இந்த உப்பு, மிளகாய், சிறிதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது வரைக்கும் முதல்ல போட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஊறும். இதுக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சால்ட்டும் போட்டு ஒரு சிக்கனை மேரினேஷன் பண்ணும்போது போட்டு வச்சா அது நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இது கூட வந்து ஆட் பண்ண போகிற சீஸ் எடுத்துக்கிறோம். சீஸை நல்லா நசுக்கி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. சீஸ் போட்டால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக வரும். அதில் சீஸ் ஆட் பண்ணுறோம். லைம் போடுறோம். லைம் வந்து நிறைய போட வேணாம், இந்த போட்டால் போதும். பாருங்க, சீஸ் அதில் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம், க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த தயிர் வந்து நம்ம வீட்டில் வந்து சில நேரத்தில் ரொம்ப லூஸாக இருக்குது. அது காரணம் என்னென்னா நம்ம தயிர் செய்கிற முறை வந்து, அதாவது அந்த அதுக்கு ஊற்றுற அந்த உரம் வந்து சரியான டெம்பரேச்சரில் இருக்காது. தயிர் ஊற்றும் போது பால் வந்து வெதுவெதுப்பான டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப நேரம் தயிர் செட் ஆகிட்டு ரொம்ப நேரம் வெளியே வந்தாலும் உங்களுக்கு அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தயிர் செட் பண்ணாமல் ஒரு திக்காக தயிர் செட் பண்ணணும். அப்படி இல்லை, நம்ம செட்டான தயிர்ல மஸ்லின் கிளாத்னு ஒரு துணி இருக்குது, மெலிசான நல்லா வடிகட்டுற மாதிரி ஒரு துணி, அதில் உங்களை தயிர் எடுத்து போட்டிங்கன்னா அந்த தயிரில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தனியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தயிர் வந்து நல்லா திக்காக ஒரு தயிர் கிடைக்கும். அந்த தயிரை நீங்கள் இது கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்தால் நீங்கள் கொத்தும் போது அது உங்களுக்கு உங்களுடைய தந்தூர் வந்து ரொம்ப புகையிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளுடைய ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது கூட கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் கூட இப்போ நம்மளுடைய இந்த முர்க் மலை கபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதை எப்படி குக் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய தந்தூரில் குக் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய தந்தூர் தேவை, குத்துறதுக்கு கம்பி தேவை, அதாவது ஸ்கீவர்ஸ் வேணும். ஸ்கீவர்ஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்ல மெலிசான கம்பி இருந்தால் போதும். நம்மளுடைய சைக்கிள் ஸ்போக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருந்தால் கூட போதும். அதுக்கு நீங்கள் ஒரு உடன் ஹேண்டில் போட்டு முன்னால் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கபாப் குத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் ஊற வச்சாச்சு. இதை எப்படி கம்பியில் குத்துறதுன்னு காட்டுறேன் பாருங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கீவர்ஸு இதுக்கு ஒரு உடன் ஹேண்டில் இருக்குது, ப்ளஸ் ஒரு லாங் ராடில் இருக்குது.
இதில் தான் நம்மளுடைய கபாபை குத்தி வைக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச கபாபை இதில் எடுத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி குத்திட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி கபாபெல்லாம் நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி ஊற வச்சுட்டு அடுத்தது எடுத்து இந்த மாதிரி கம்பியில் நம்ம குத்தி அதை தந்தூரில் குக் பண்ண போகிறோம். நீங்கள் கபாப்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈஸியான தந்தூரை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்மளுடைய இந்த முர்க்மலை கபாபை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வெஜிடேரியன் இன்னொரு தந்தூர் டிஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தந்தூரி சப்ஜி. சப்ஜினா வெஜிடபிள், அதை தந்தூர் மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு சிறியது 1 நம்பர், பேபிகார்ன் சிறிய சோளம் 2 நம்பர், வெள்ளரி சிறிய துண்டு, பாவக்காய் சிறிய துண்டு, கேரட் சிறிய துண்டு, வெங்காயம் சிறியது 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், காலிஃப்ளவர் சிறிய துண்டு, உப்பு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், எலுமிச்சை 2 நம்பர். இப்போ நம்மளுடைய இந்த தந்தூரி சப்ஜிக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது எப்படி செய்கிறது அந்த ப்ரொசீஜரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சம் குக் ஆக வேண்டிய வெஜிடபிள்ஸ், அதாவது பொட்டேட்டோ கொஞ்சம் குக் ஆகணும், நம்மளுடைய பேபிகார்ன் கொஞ்சம் குக் ஆகணும், நம்மளுடைய காலிஃப்ளவர் கொஞ்சம் குக் ஆகணும், கேரட் கொஞ்சம் குக் ஆகணும், பாவக்காவையும் கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் போட வேணாம், லைட்டாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் சுடு தண்ணியில் காமிச்சு எடுத்தால் போதும். அடுத்தது இந்த தந்தூரி சப்ஜிக்கு வேண்டிய தந்தூரி மசாலா அதை நம்ம பண்ண போகிறோம். முதல்ல இந்த வெஜிடபிளை நீங்கள் பாயில் பண்ணாமல் தெரியும், பாயில் பண்ணாமல் ஏற்கனவே நம்ம சால்ட் போட்டு பாயில் பண்ணோம். இன்னும் மற்ற வெஜிடபிள்ஸுக்கு சால்ட் போடணும். ஸோ நம்ம அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர் கொஞ்சம் இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை மிளகுத்தூள் அதை ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறோம். கொஞ்சம் ரோஸ்டட் ஜீரா பவுடர், அதாவது சீரகத்தை கொஞ்சம் லைட்டாக வறுத்து அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும், அந்த பவுடர். இதில் உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு, கரம் மசாலா போட்டிருக்கோம், ரோஸ்டட் ஜீரா பவுடர் போட்டிருக்கோம், கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க தயிர் எவ்வளோ கட்டியாக இருக்குது. நான் முதலே சொன்னேன் தயிர் நீங்கள் திக்காக பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு. தயிரும் போட்டோம். அடுத்தது கொஞ்சம் லெமன் அதில் போட்டுக்கிறோம். நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நார்மலா சிலர் கலர் போட்டு பண்ணுவோம், ரெட் கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்றதுனால. ஆனால் நம்ம கலர் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கலர் எல்லாமே நம்ம இந்த சில்லி பவுடரில் கொண்டாடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க சில்லி பவுடர் கொஞ்சம் கலர் டல்லாக இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர்னு ஒரு சில்லி பவுடருக்கு, அது நல்லா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். அந்த சில்லி பவுடரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த தந்தூரி மசாலா இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இங்கே ரெடி பண்ணிக்க வெஜிடபிளை இதில் போட்டு மேரினேஷன் பண்ணணும், அதாவது கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அடுத்தது எப்படி நம்ம முர்க்மலை கபாபை கம்பியில் குத்தணுமோ அதே மாதிரி இதையும் ஒரு கம்பியில் குத்தி நம்மளுடைய தந்தூரில் போட போகிறோம். காலிஃப்ளவர் போட்டிருக்கோம், கியூக்கம்பர் போட்டிருக்கோம், இந்த பேபிகார்ன் போடுறேன். அடுத்தது இந்த
நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். கேரட்ஸையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறோம். பாவக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இருந்து விதையெல்லாம் எடுத்துட்டேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். நம்மளுடைய கேப்சிகம் அதாவது குடமிளகாய் அதையும் அதில் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனி தாளாக பிரிக்க முடியும், இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அந்த வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, நீங்கள் நம்ம காலிஃப்ளவரை பாயில் பண்ணும்போது கூட ரொம்ப குக் பண்ண வேணாம், ஏன்னா அடுத்த திருப்பியும் நம்ம இந்த குக்கிங் நமக்கு இன்னும் இருக்குது. அதனால காலிஃப்ளவர்லாம் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்க, டொமேட்டோஸும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஸ்கீவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு. அந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் வந்து சைக்கிள் ஸ்போக்ஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பியில் கூட நீங்கள் சின்னதாக பண்ணலாம். இதுக்கு ஒரு உடன் ஹேண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஹீட்டில் குக் பண்ணும்போது நம்ம கை ஒன்றும் ஆகாது. இப்போ இதில் ஒரு வெஜிடபிளாக நம்ம குத்துறோம். முதல்ல ஒரு பொட்டேட்டோ குத்திட்டேன், பேபிகார்ன் குத்திட்டேன். அடுத்தது ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், அடுத்தது ஆனியன். நான் சொன்னேன் எப்படி தனித்தனியா லீஃபாக எடுத்துன்னு சொன்னேன். ஆனியன் நம்ம இதில் குத்தி ரெடி பண்ணலாம். இப்போ எல்லா வெஜிடபிளும் இந்த மாதிரி குத்தியாச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வெஜிடபிள் நீங்கள் இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ½ அன் ஹவர் விட்டிங்கன்னா நல்லா ஊறும். அப்போ தான் அந்த வெஜிடபிளில் டேஸ்ட் ஏறும். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த தந்தூரி சப்ஜியும் கம்பியில் குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த தந்தூரி சப்ஜியை இந்த மாதிரி ஒரு மிதமான தணலில் நம்ம வச்சு குக் பண்ணுறோம். இதை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் பொறுத்து சுற்றணும். இது வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு குவிசன். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறதெல்லாம் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மசாலா அடுப்பில் வச்சு பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ப்ரிப்பரேஷன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குவிசன் இது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி தந்தூர் ஐட்டம்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் சாட் மசாலா போடுவோம். ஏன்னா அது சாட் மசாலாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக தெரியும். கூட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டோம்னா அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இது மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடுறோம். ரெண்டுத்துக்கும் நம்ம ஏற்கனவே மசாலாவிலையும் லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஃபினிஷ் பண்ணும்போது லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா ரெண்டுத்து மேலேயும் கொஞ்சம் சாட் மசாலா போடுறோம். இப்போ நார்மல் இந்த மாதிரி ஒரு கபாப்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது கூட வந்து கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிட்டா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சப்ஜியை இதில் போட்டுருவோம். ஸோ நம்மளுடைய இந்த தந்தூரி சப்ஜி பிளாட்டர் வந்து ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கும் இன்னொரு பிளாட்டர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் சேம் சாலட், ஒரு லெமன், ஒரு கிரீன் சில்லி வச்சுட்டு அதுலேயும் இந்த கபாபை போடுறோம். நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டிய 2 தந்தூரி டிஷ், முர்க்மலை கபாப் அண்ட் தந்தூரி சப்ஜி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ eating.